Taste the Daily. செய்தி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அஞ்சாஞ்சேரி மேல் இடையாளம் பகுதியில் பழங்குடியின மக்களுடைய குடிசைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. அரசின் தொடர் அலட்சியத்தால் குடிசைகளை இழந்து வீதியில் மக்கள் நிற்கிறார்கள். கண்ணீர் வடிக்கும் அந்த மக்களுக்கு யார் ஆறுதல் சொல்லப் போகிறார்கள் என்பது பெரும் கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த அவலம் குறித்து செய்தியாளர் விக்டர் ஜோசப் வழங்க கேட்கலாம். வணக்கம் விக்டர் ஜோசப், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். செஞ்சி அருகே மழை வெள்ளத்தில் 10க்கும் மேற்பட்ட பழங்குடியினர்கள் குடிசை வீடுகள் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அதிகாரிகள் அலட்சியத்தால் தாங்கள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளதாக பழங்குடியின மக்கள் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். அதாவது பாத்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அஞ்சாஞ்சேரி மேல் இடையாளம் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் ஆற்றங்கரை ஓரம் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை கேட்டு அதிகாரிகளிடம் பல முறை மனு அளித்தும் அதிகாரிகள் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மழைக்காலங்கள் வரும்போதெல்லாம் அவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்படுவதும் மீண்டும் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதும் வாடிக்கையாக இருந்து வந்தது. இந்நிலையில் திமுக அரசு பொறுப்பேற்ற போது ஜெய்பீம் திரைப்படம் வெளியானது நிலையில் திமுக அரசு பழங்குடியின மக்களுக்கு அனைத்து அடிப்படை தேவைகளும் செய்து தருவோம் என்று கூறி பழங்குடியின மக்களுக்கு வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட தேவைகள் குறித்து கணக்கெடுப்பு செய்தனர். அந்த வகையில் இந்த அஞ்சாஞ்சேரி பகுதியிலும் ஜெய்பீம் திரைப்படத்தின் சில காட்சிகள் பதிவு செய்யப்பட்டதால் அதிகாரிகள் அந்த மக்களுக்கு என்ன தேவை என்று கேட்டு கணக்கெடுப்பு நடத்தினர். ஆனால் திமுக அரசு ஆட்சி 3 ஆண்டுகளுக்கு மேல் கடந்த போதும் அந்த மக்களுக்கு இதுவரை எவ்வித தேவைகளும் கிடைக்காமல் கண்ணீரோடு இன்று வரை காத்திருக்கின்றனர். குறிப்பாக கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மக்களின் வேதனைகளை நியூஸ் தொலைக்காட்சியில் செய்தியாக வெளியிட்ட பிறகு அதிகாரிகள் அந்த மக்களிடம் நேரிடம் வந்து அவர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கான இடத்தை தேர்வு செய்த நிலையில் அந்த கோப்புகள் கடந்த 4 மாதங்களாகவே திண்டிவனம் சாராட்சி அலுவலகத்தில் கிடப்பில் போடப்பட்ட அவல நிலையை காணப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் அந்த பழங்குடியின மக்களின் 10க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் முழுவதுமாக அடித்து செல்லப்பட்டதால் அந்த மக்கள் கண்ணீர் மல்க வேதனையோடு கதறுகின்றனர். குறிப்பாக மழை வெள்ளம் வடிந்த பிறகு தாங்கள் எங்கே செல்வது என்ற ஒரு ஏக்கமான கேள்வியோடு அந்த மக்கள் கண்ணீர் மல்க தெரிவிப்பது நம் மனதை கலங்க வைக்கிறது. எனவே இந்த திமுக அரசு அந்த மக்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் உடனடியாக அந்த மக்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை தந்து அந்த மக்களுக்கு நிரந்தர தீர்வாக வீட்டுமனை பட்டா அரசின் கான்கிரீட் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக மாநிலவை உறுப்பினருமான CV சண்முகம் அவர்களின் அறிவுறுத்தல்படி விழுப்புரம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி செயலாளர் VR பிருத்திராஜ் சற்று முன் அந்த பாதிக்கப்பட்ட பழங்குடி மக்களை சந்தித்து அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை செய்து அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்டர் ஜோசப். இந்த மாதிரி மழை அடிக்கடிக்கு வருது போது முகாமுக்கு கூட்டுன்னு போகிறாங்களே தவிர பட்டா வந்துடுது, உங்களுக்கு இடம் கொடுத்து இந்த இடம் கொடுத்துருந்தா எங்கள் வீடில் ஏன் சரிம்மா வெள்ளத்தில் போகுது, ஒருத்தவங்களுக்கு கூட பாத்திரம் எதுவுமே இல்லை, நாங்கள் பசங்களாம் வச்சு எப்படி சார் இப்போ சாப்பாடு செஞ்சு போடுறது, நீங்கள் பெருசு ஃபுல்லாக கூட்டுன்னு போகிறாங்களே தவிர எங்களுக்கு இடம் கொடுக்க சொல்லுங்கள் சார். நாங்கள் இந்த குழந்தைங்கள்ட்டு போயிட்டு எங்க சார் வச்சுட்டு இருக்கிறது எத்தனை நாளைக்கு சார் அவங்க எங்களுக்காக கொடுப்பாங்க. இப்போ மான காய்ச்சிடுச்சுன்னா திரும்ப எங்களுக்கு வீட்டுக்கு வரணும். நாங்கள் எந்த வீட்டில் சார் வந்துட்டு இருக்குது, எங்களுக்குன்னு எல்லாருக்கும் இடம் ஒதுக்கி விட்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் எங்களுக்கு மட்டும் வரவே இல்லை சார்? நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம். அப்பப்போ வரும் மழை, அப்பப்போ முகாமுக்கு கூப்பிடுவாங்க, முகாமுக்கு கூப்பிட்டு போய் உட்கார வச்சுருவாங்க. 4 நாளைக்கோ 3 நாளைக்கோ சாப்பாட்டு போட்டுருவாங்க. அது திரும்பவும் வீட்டுக்கு போங்க, மழை முடிஞ்சிச்சுன்னா வீட்டுக்கு போங்கன்னா இப்போ தங்குறதுக்கே வீடு இல்லை சார். நீங்களே பாருங்க, இவ்வளோ ஓட்டை இருக்கு, செவரு இல்லை, ஜாமானுக்கு ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிடுச்சு, பசங்களுக்கு துணியெல்லாம் கூட அடிச்சு போயிடுச்சு சார். குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸு இது மாதிரி செய்ய ஜாதி ஸ்டாண்டு, ஆதார் கார்டு இது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு சார். நாங்கள் எப்படி சார் போய்க்கிறது? எங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டி விட்டா நாங்கள் நல்லா இருப்போம்ல.